நம்ம தோட்டத்தில் அறுவடையான மொத்த கதலி வாழைத்தார்களோட எண்ணிக்கை 2 நாட்களுக்கு முன்பு அறுவடையான எண்ணிக்கைங்கிறது 120 தார்கள் அறுவடையாச்சு. அதில் மொத்த எடை தண்டோட 1402 கிலோ. அதில் தண்டுக்கு ஒரு தாருக்கு 2 கிலோ கழிப்பாங்க. அப்போ மொத்தமாக 240 கிலோ கழிச்சிட்டு விலை எடைங்கிறது, அதாவது பணம் கொடுக்குற எடைங்கிறது 1162. 1162 கிலோவுக்கு அன்றைய விலை 30 ரூபா. மொத்தமாக நமக்கு கிடைச்ச பணம் கிட்டத்தட்ட 35,000. ஒரு தாருக்கு சராசரி விலைன்னு பார்த்தா உங்களுக்கு 290 ரூபா கிட்ட வருது. நம்ம செலவு பண்ணது 100லேருந்து 120 ரூபா வரும். அது ஒரு தெளிவான காணொலியில் பதிவு பண்ணுறேன். அதாவது நடவு செஞ்சதுலேருந்து நம்ம அறுவடை வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், எதற்காக அப்படிங்கிறதையும். அப்போ தான் நீங்கள் புதியதாக வாழை விவசாயம் பண்ணுறீங்கனால அதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கிடைச்ச பணம்ங்கிறது ஒரு தாருக்கு 290 ரூபானா 100 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்போ அதிகமாக 190 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் இது லாபம் கிடையாது. ஆனால் ஒரு வருட காலம் இதுக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோம். இந்த பணத்தை வச்சு மறுபடியும் பயிர் செஞ்சுருக்கிற விவசாய பயிர்களுக்கு, அதாவது செவ்வாழை மற்றும் கதலிக்கு நான் உரம் வாங்கி போட முடியும், மண்ணணைக்க முடியாதா, கடன் வாங்காமல் அடுத்த வேளாண்மையை பண்ண முடியும். அவ்வளவுதான். விவசாயங்கிறது ஒரு நம்பிக்கை தான். லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். ஆனால் விவசாயி கண்டிப்பாக அடுத்த பயிரை நோக்கி பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்.